என்ன கொல்லணும்னா கொன்னுடு. பொண்டாட்டியா மட்டும் நடிக்க சொல்லாத. அது என்னால முடியாது. உனக்கு தண்டனை கொடுக்கதான் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். உனக்கு சமைச்சு போடுறதுக்கும் துணி துவைச்சு போடுறதுக்கும் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா உன் மரமண்டைய ஆட்ட. இந்நேரம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமா, எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கோம். என்னமோ 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு பசங்களை அனுப்பிட்டு கவலைப்படுற அப்பா அம்மா மாதிரி கவலைப்படுறோம். இவனுங்க பரீட்சை எழுதி ரிசல்ட் வரதுக்குள்ள நமக்கு தான் டென்ஷன், செலவு வேற. ஆமா, என்ன செலவு? உனக்கு தெரியாததா? சொல்லுடி. ஒன்னும் இல்ல. புது சட்டை வாங்கி கொடு, புது பேண்ட் வாங்கி கொடு, பார்க்கர் பேனா வாங்கி கொடுன்னு ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் என்கிட்ட இருந்து அடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, டெய்லி நைட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணணும். அது எதுக்கு? இல்லன்னா அவர் தூங்கிடுவாரே. 9 மணிக்கு ஃபிளாஸ்க்ல டீ வேற போட்டு கொடுத்து விடணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா உங்களுக்குள்ள? அவனை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரொமான்ஸ் போல. நீ என்ன சொல்றியா? நீ இதை விட பல மடங்கு பின்னி எடுத்திருப்பியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன ஒண்ணும் இல்ல? அழகருக்கும் எனக்கும் பிரச்சனை. அது எப்பவும் நடக்கிறதானே. உங்களை மாதிரி ரொமான்ஸ் பண்ணவும் உங்களை மாதிரி சண்டை போடவும் வேற யாராலையும் முடியாதுப்பா. இல்ல தேனு, இது அந்த மாதிரி சண்டை இல்ல, நிஜமான சண்டை. நம்பிட்டோம். நான் போய் சொல்லல. சீரியஸாவே எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா டிராமா ஆடி எனக்கும் அவனுக்கு நடுவுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமாண்டி. அவன் முன்னாடி என்ன ஆண்டாள் தங்கம்னு கொஞ்சிட்டு அவன் நகர்ந்ததும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லைன்னு சவால் விடுறாங்க. இது அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவன் கிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு, அவன் நம்ப மாட்டேங்கிறான். நம்ப மாட்டாரா? ஆமா தேனு, நான் சொல்றத அவன் நம்ப மாட்டேங்கிறான். எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். என்னடி அநியாயமா இருக்கு. ஆமா, நானும் போடன்னு விட்டுட்டேன். அவனா புரிஞ்சுக்கிட்டும் தேனு. எல்லாம் சரியாயிடு விடு. எங்க போயிட போறாரு? தெரியல என்ன ஆகும்னு. எல்லாம் சரியாயிடும்டி. சீக்கிரமாவே அழகருக்கு புரியும். சரி, அதை விடு. உன் கதையை சொல்லு. கத்தி பரிச்சை எழுத போறதுக்கு முன்னாடி கத்திய பார்த்தல்ல? அந்த கதையை ஏன் கேக்குற? 5 மணிக்கெல்லாம் வந்து கதவு தட்டுச்சு. அவரு பேனாவை வாங்கி பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி தோசை சுட்டு கொடுத்து வாசல் வரைக்கும் வந்து டாட்டா காமிச்சு. நடுவுல ஏதோ ஒரு விஷயத்தை விட்ட மாதிரி தெரியுது. ஆமா, இருக்கி அனுப்பிச்சு ஒரு உமாவும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதானே பார்த்தேன். ஆமா, உன் வீட்டுல இதெல்லாம் காலையில நடக்கலன்னு போய் சொல்லாதமா. சத்தியமா நடக்கல. என்னடி சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். பரீட்சைக்கு போனவன் என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. நான் அவனுக்காக ஒரு பேனா வாங்கியிருந்தேன்ல, அந்த பேனாவை கூட வாங்கிக்கல. விட்ரி, இந்த பசங்களே இப்படிதான். காதலிக்கிறப்போ இந்த உலகத்திலேயே நீதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா, ஆட்டுக்குட்டி, அவங்க வீட்டுல இருக்க நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் தான் நம்மள திரும்பி பாப்பாங்க. அழகர் சும்மா வீம்பு காட்டுறாண்டால. எப்படியும் உன்கிட்ட வந்துதான் ஆகணும், கவலைப்படாத. சரி வா, கோயில சுத்திட்டு கிளம்புவோம். நீ ஹாஸ்பிட்டல் போகணும்ல? ஆமா, வா போலாம். பாத்தி ஆண்டாள் இந்த கத்திய பரீட்சை எழுதுறான்னா உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அதுவும் என்ன மெசேஜ்ங்கற? ஹக் யூ, மிஸ் யூன்னு. ஆண்டாளே, ஐயோ ஆண்டாளே.
என்னம்மா ஐயோ, என்னாச்சு அந்த ஏய், பொண்ணு மயங்கி ஆண்டா, விழுந்துருச்சு. பாரு. யாராவது தண்ணி வச்சிருந்தா என்னாச்சு கொடுங்க. ஆண்டா, என்னாச்சு யாராச்சும் தண்ணி கொடுங்களேன். ஏய் தண்ணி சரி, எடுக்கும் அங்க போது பாருடி. தெரியுமா? குடுமா மெதுவா தண்ணி சொல்ல குடிமா தெரியுமா இந்தாடி ஆ. தண்ணி குடி. பாத்து பாத்து ஆண்டாளு இங்க பாருமா இங்க பாருடி. உனக்கு வந்து பாரு ஆண்டாளு உன்னதாமா இங்க பாரு குடுமா தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா எழுந்துருமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டாளு ஆண்டாளு மெதுவா, எந்திரிடி. மெதுவா. பாத்து. என்னடி ஆச்சு உனக்கு? வாடி பாத்து வா மெதுவா உட்காரு. என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல காலையில சாப்பிடல அதான் தலை சுத்திருச்சு காலையில மட்டும் தான் சாப்பிடலையா இல்ல? அது ஏய் உண்மையை சொல்லு. நேத்துல இருந்து விரதம் விரதம்னா சொல்லு. எக்ஸாம் முடியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அதானே? ஆமா வீட்ல அத்தை சஷ்டி விரதம் இப்படிதான் இருப்பாங்க ஏண்டி அமெரிக்கால படிச்ச பொண்ணு தானே நீ? நீ விரதம் இருக்கிறதுக்கும் அவர் எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கும் என்னடி சம்மந்தம்? இத கூட யோசிக்க மாட்டியா? என்னடி இது? பக்தின்னு வச்சுக்கோ இல்ல பாசம்னு வச்சுக்கோ நம்பிக்கை தானே எல்லாமே இல்லைன்னா நீ மட்டும் என் கோவிலுக்கு வர கோயிலுக்கு வர்றது வேற. 7 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிறது தேவையா? சொல்லடி. அவனுக்காக இதெல்லாம் பண்றது கஷ்டமா இல்ல ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏய் ஆண்டாளு ஏய் என்னடி இதெல்லாம்? அழாத ஆண்டாளு எல்லாம் சரியாயிடும். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா? என்ன உனக்கு ரேவதி மேல கச்சா முச்சான்னு லவ். என்ன பாக்குற? அதான் உன் பிரச்சனையே. அவ பண்ண வேலைக்கு அவளை நீ வெறுத்திருக்கணும். ஆனா உன்னால அவளை வெறுக்கவும் முடியல. நீ அவளை வெறுக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம தவிச்சு போய் கிடக்க. சரி பண்ண வேண்டியது அவள இல்லப்பா, ஒன்னதான். என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? பிடிக்கலன்னா போக வேண்டியதானே? சும்மா கூடவே இருந்து சொரிஞ்சுக்கிட்டு வர்ற கோவத்துக்கு கண்டபடி ஏதாவது பேசிடுவேன் அப்புறம். ஏலை நீ அதான் அதேதான், அதுக்காக தான் யோசிக்கிறேன். ஏண்டா என்னடா பிரச்சனை அவளுக்கு? சரியான பைத்தியக்கார பொம்பளையா இருக்கும் போல இருக்கே. ஏலை பூசாரி இல்ல பைத்தியம்னு சொல்லவில்ல, பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்ல வந்தேன். நீ அம்புட்டு சொன்னதையும் கேட்டுட்டு சும்மா இருந்தியாக்கும். ஓங்கி ரப்புன்னு ஒரு அப்பா போக வேண்டியதானே? அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான். அதை விட்டு அதை பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருந்திருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சரியா? குடிக்கலன்னா கோயிலுக்கு வராம இருந்திருக்கலாம்ல. எதுக்கு கோயிலுக்கு வரணும்? எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? இல்லை இல்லடா அந்த கோயில் இருக்க பூஜாரி தான் மாலையை மாத்துங்க பொட்டி வைங்கன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டாரு. ஆமா மாப்பிள்ள, அவரு அப்படிதான் சொல்லுவாரு. குடிக்கலனா கட்டின தாலியா கழட்டி கொடுத்துருந்துருக்கணும். இல்ல உன் கூடவே வந்திருக்க கூடாது. புரியுதா? நல்ல பொண்டாட்டின்னு ஜிங்கு ஜிங்குன்னு புடவை கட்டிட்டு கூட வர வேண்டியது. எவனாவது உன் பொண்டாட்டியான்னு கேட்டா உடனே டென்ஷன் ஆக வேண்டியது. வாழவும் விடாம சாகவும் விடாம என்ன அது வேதனையா இருக்கு. சத்தி பேசாம ஒரு குட்டியான எடுத்துட்டு போய் அடிச்சு தூக்கிறவா? இல்லை நீ உசுரோடு இருக்க வேணாமா? ஆளை பாரு. இதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. ரைட்ல போறியா லெப்ட்ல போறியானே தெரியாது. ரைட்ல இண்டிகேட்டர் போடுவ, லெப்ட்ல கைய காட்டுவ, ஆனா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருப்ப. இல்லை நான் பண்ணது தப்புடா. இன்னும் எத்தனை நாள் தான் நீ இதே சொல்லுவ? இல்லை இல்லடா கோயில் பூஜாரி அப்படி சொல்ல போய்தான் ரேவதி கோவிச்சுக்கிருச்சு. அப்போ ரேவதி கோவப்பட்டது நியாயன்ற? ஆமா இல்லை அது கோவிச்சது நியாயம்தான்றா. நியாயமா? அப்புறம் என்ன இதுக்கு என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு ரேவதி திட்டுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லை இல்லடா ரேவதி என்னை திட்டுச்சு. அதை நினைக்கிறப்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் ரேவதி சொல்றது நியாயம்தான்றா.
மாப்பிள குழப்பாத. என்னடா குழப்பம்? இந்த பாரு, எந்த கதையா இருந்தாலும் அதை ஈஸியா ஃபாலோ பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு 2 பாகமா பிரிச்சிட்டேன்னு வையேன், ரொம்ப ஈஸி. நீ சொல்றத வச்சு பார்த்தா ரேவதி நல்லவளா கெட்டவளான்னு புடிபடவே மாட்டேங்குது. பூசாரி, அவ பண்ணதெல்லாம் கெட்ட விஷயம் தான்டா. இருந்தாலும் அவ ரொம்ப நல்லவடா. யோ, 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 எதுக்கு எனக்கு திரும்ப திரும்ப குழப்புற? ஏலே, ரேவதி நல்லவடா. என்ன என்னை கொல்ற, என்னை அசியப்படுத்துற, அவமானப்படுத்துற, இது கூட நியாயமான விஷயம்தான். இருந்தாலும் மனசு ரொம்ப வலிக்குதுடா. இல்லை, நான் சொல்றது எதுவும் புரியுதா? இல்லை, எதுக்குடா சிரிக்கிற? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா? என்ன? உனக்கு ரேவதி மேல கச்சா முச்சான்னு லவ். என்ன பாக்குற? அதான் உன் பிரச்சனையே. அவ பண்ண வேலைக்கு அவளை நீ வெறுத்திருக்கணும். ஆனா உன்னால அவளை வெறுக்கவும் முடியல. ஒருத்தி மேல வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியா தூக்கி போட்டுடலாம். ஆனா உனக்கு அந்த வெறுப்பும் வரமாட்டேங்குது. பிரச்சனை அவகிட்ட இல்லப்பு, உன்கிட்ட தான். நீ அவளை வெறுக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம தவிச்சு போய் கிடக்க. சரி பண்ண வேண்டியது அவளை இல்லப்பா, ஒன்னதான். எல்லாம் ஒழுங்காதான் போயிட்டு இருந்தது. அந்த அதிக பரசிங்க கோயில் பூசாரி இருக்கான் பாத்தியா, அவனாலதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதனாலதான் உன் காதல்ல ஒரு சின்ன பின்னடைவு வந்துருச்சு. விடு, அதையும் நல்லதுக்கே நினைச்சுக்குவோம். நீ திட்டு வாங்கினதை கேள்விப்பட்டா எனக்கே பாவமா தான் இருக்கு. ஆனா திட்டினவங்களுக்கும் வலிக்கும்ல. இந்த பார், இந்த சிம்பத்தி ஓட்டு உனக்கு கண்டிப்பா விழும். என்னப்பா நீ அப்படி பேசினாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற, இப்படி பேசினாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற. இல்லை, ஏறக்குறைய என் நிலைமை அப்படி தாண்டா இருக்கு. வேணுமா வேணாமான்னு என்னால் முடிவு பண்ணவே முடியலடா. கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட கன்ஃபார்மா தெரிய மாட்டேங்குது. நடக்காத மாதிரியும் இருக்கு, நடக்கிற மாதிரியும் இருக்கு. நான் என்னடா செய்யுது? இப்படி ஒரு குழப்பமான கேள்விய இந்த உலகத்துல எவனுமே கேட்டிருக்க மாட்டான். ஏய் சத்தி, ஒருத்தன் உன்னை சுத்தி சுத்தி அடிக்கிறப்ப தடுக்க முடியலன்னு வச்சுக்கேன், அப்படியே குனிஞ்சு நிமிந்து முடிஞ்ச வரைக்கும் நோகாத இடமா பார்த்து அடியா வாங்கிக்க வேண்டியதேன். வாழ்க்கையில வெள்ள அடிச்சுட்டு வரப்ப எதிர்நீச்சல் போடணும்லாம் நினைக்காத. அப்படியே ஜம்ப் அடிச்சு உக்காந்துட்டுனோ ஏன், வாழ்க்கை எந்த பக்கம் அடிச்சுட்டு போதோ அது அப்படியே போகட்டும். அதுல ஒரு பெட்டரான இடமா பார்த்து நம்ம கரையறிக்க வேண்டியதான். இந்த பார், நம்மளால முடியுன்றப்ப நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். முடியாதுன்றப்போ நடக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். விடு சத்தி, கடவுள் என்ன நம்மளோட கதை எழுதுறதுக்காக ரூம் போட்டா யோசிச்சுட்டு இருக்க போறாரு? ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாரு. அது என்னன்னு வெயிட் பண்ணி தான் பாப்போமே. ஆனா எனக்கு என்னமோ இந்த மேட்ரு சுமூகமா தான் முடியும்னு தோணுது. டப்பிக்கை அதாட எல்லாம். நீ எதையும் யோசிக்காத, எல்லாம் சரியா போயிடும். மருமவளே, மாமா, என்ன நைட் ஷிஃப்ட் பாக்குற வாட்ச்மேன் மாதிரி அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம்? ராத்திரியில காக்கா கூட கத்தாதே. அது ஒண்ணும் இல்லைங்க மாமா, சும்மா வாக்கிங் போலாமேன்னு வந்தேன். ஓ, வாக்கிங்கா? உன் மூஞ்சிய பார்த்தா வாக்கிங் போற ஆள் மாதிரி தெரியலையே. வழக்கமா இது உன் கொரட்ட நேரமாச்சே. இந்த
இந்த விஜய் டிவில மீண்டும் மகாபாரதம் முடிஞ்ச உடனே நீ படுக்கையில மல்லாந்துருவ. இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க. சம்திங் ராங் ஆச்சே. ஆஹா கிளம்ப மோப்பம் பிடிக்கிறானே, மாட்டின செத்தடி சுபத்ரா. நீங்க தூங்கலீங்களா மாமா? தூங்கலான்னு தான் போனேன். வழக்கமா உன் கொரட்டை சத்தம் பக்கத்து ரூம்ல இருந்து வரும் இல்ல, அதை கேட்டு தூங்கித்தானே எனக்கு பழக்கம். இன்னைக்கு உன் கொரட்டை வராததுனால எனக்கு தூக்கம் வரல. சரி, என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு போலாம்னு வந்தா நீங்க நைட் வாட்ச்மேன் மாதிரி உலாவிட்டு இருக்க. நான் விடுற கொட்டை சத்தம் அவ்வளவு சத்தமாவா கேக்குது? சத்தமா? நீ விடுற கொரட்டையில இந்த பில்டிங்ல 4-5 இடத்துல விரிசல் விட்டு இருக்கும். சரி, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இந்த வாசல் அளந்துட்டு நிக்க போற? உன்னை காணோம்னு உன் குழந்தை எந்திரிச்சிட போறா. இன்னும் 10 நிமிஷம் மாமா. 10 நிமிஷத்துல நீ என்ன நிலாவுக்கு ராக்கெட்டா விட போற? அது இல்லைங்க மாமா, அதுக்குள்ள கொழுந்தனார் வந்துரு. ஓ, உங்க கொழுந்தனாருக்காகத்தான் வெயிட் பண்றீங்களா? ஏய், ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு. சரி, நீயே சக்தி வர்றதுக்காக இங்க வெயிட் பண்ற? அது வந்துங்க மாமா, கொழுந்தனார்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். கொழுந்தனார்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னியா? முண்டம், உனக்கு அறிவில்லை? அது வந்துங்க மாமா, சாமிக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னேன். சாமிக்கா? ம். அப்ப சரி. அப்பாடி. சரி, நான் வேணா சக்தி வர்ற வரைக்கும் உனக்கு துணை அங்க இருக்கட்டுமா? ஐயோ வேணாம் மாமா, நானே பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. பெருசுக்கு மூக்குல வேர்த்துருச்சு. அப்பா நல்ல வேலையா எஸ்கேப் ஆனோம். என்ன இந்த கொழுந்தனார் இன்னும் காணோம்? வாங்க கொழுந்தனாரே, வாங்க வாங்க. இப்பயாவது வந்து என் வயித்துல பாலை வாத்தீங்களே. என்னங்க நீ ஏதாவது பிரச்சனை? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் கொழுந்தனாரு. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். தாசில்தார் பேங்க்ல போட்டு வைக்க சொல்லி என்கிட்ட மாசம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா அத நான் பேங்க்ல போடாம நம்ம முக்கு வீட்டு சீனி பாட்டி கிட்ட சீட்டு போட்டிருந்தேன். அண்ணி, என்ன நீ ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? நான் சீட்டு போட்டிருந்த சீனி பாட்டி மண்டையை போட்டுருச்சு. ஐயோ, அப்ப சீட்டு போனா? சீட்டு பணம் செலவாயி போச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சீட்டு எழுதி வச்சு செத்து போச்சு அந்த சீனி கிழவி. சரி, நீ எவ்வளவு பணம் போட்டிருந்தீங்க? 20,000 ரூபாய். 20,000 ரூபாயா? ஆமா கொழுந்தனாரு, போட்ட காசை நாளைக்கு தாசில்தார் பேங்க்ல போய் எடுக்க போறாரு. அவர் பேங்க்ல போய் நாளைக்கு கேட்டார்னா என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அண்ணி, அண்ணி அழாதீங்க. நீ அழாம என்ன கொழுந்தனாரு பண்றது? நாளைக்கு காலையில பேங்க்ல பணத்தை போட்டே ஆகணும். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? சரி, அழாதீங்க, நான் பணம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் கொழுந்தனாரு, இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அண்ணி, நம்மளுக்குள்ள என்னங்க நீ? சரி, யாராவது பாத்திர போறாங்க, நீங்க முதல்ல உள்ள போங்க. அப்புறம் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து டிவி மேட்ச் கட்டியில் இருக்கிற டிராயர்ல வச்சிடுறேன். நீங்க யாருக்கும் தெரியாம அதை எடுத்துக்கோங்க. சரி, முதல்ல உள்ள போங்க.
பார்வதி, மாமா காலையில் என்ன சமைச்ச? இட்லி சட்னி சாம்பார் மாமா. 2 இட்லி எடுத்து வை. அப்படியே சட்னி சாம்பார் எடுத்து ஊத்து. பார்வதி, மாமா ரொம்ப பிரமாதமா இருக்க. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு. அவ்வளோ டேஸ்டா இருக்கு.